صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. وقال أيضا ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أحب الكلام إلى الله أربع سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر لا يضرك بأيهن بدأت. صحيح مسلم. أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன் என்று நான் சாட்சி பார்க்கின்றேன். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீதேற்றமும் சாந்தி நபி சர்தாரே ஆலம் ஹாத்தமுல் அம்பியா எமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தேடி பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்தினால் பரிவந்தம் வரக்கூடிய சாலிஹூன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், உலமாக்கள், முஸ்லிமான மூமினான நல்லடியார்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய கண்ணியமான இஸ்ஸத் நிறைந்த இந்த மாளிகையிலே சுன்னத்தான இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எங்களுக்கு ஏவிருக்கிறானோ அந்த ஏவல்களை எல்லாம் தங்களால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை எல்லாம் அவன் தடுத்து விலக்கி ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அப்பேற்பட்ட ஹராமான காரியங்களிலிருந்து முற்றும் முழுதாக ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான தௌஃபீகை எங்கள் அனைவர்கள் மீதிலும் சொரிந்தருள்வானாக. பேரன்புமிக்க பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய ஒரே குறிக்கோள், நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற காலமெல்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும், எமது வாழ்க்கையிலே சந்தோஷமான முறையிலே எமது வாழ்க்கையை கழிய வேண்டும், மௌத்து வரைக்கும் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதை நாங்கள் எல்லோரும் விரும்புகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த நிம்மதியை, உள்ளத்திலே வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை, உள்ள நிம்மதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிலே வைத்திருக்கின்றான்? அந்த நிம்மதி எங்களுக்கு எப்படி கிடைக்கிறது? நாம் அதற்கான முயற்சியாக எதனை செய்ய வேண்டும் என்று சில விடயங்களை ஆராய வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இன்று நாங்கள் பார்க்கிறோம், உலகத்திலே மனிதன் வேலை பளுக்களின் காரணமாக எல்லா நேரங்களிலும் பிஸி, ஒரு டென்ஷனான ஒரு உலகம். எல்லா நேரம் பார்த்தென்றாலும், உதாரணமாக நாங்க நீண்ட நாளைக்கு பின்னால ஒரு நண்பனையோ அல்லது எமது ஊர் மனிதர் ஒருவரையோ எமது குடும்பத்துல உள்ளவரையோ நீண்ட நாளைக்கு பின்னால சந்திச்சு நாங்கள் கேட்டோம்டா, என்ன உங்களை நாங்க மிச்ச நாளா காணல, தெரியும் தானே? அவர் சொல்லுவார், தெரியும் தானே, இப்ப முந்திய மாதிரி இல்லை, எல்லா நேரமும் டென்ஷன், எல்லா நேரமும் பிஸி, காலையில எழும்பினா அந்தி வரைக்கும் டென்ஷன். மனிதன் என்ன செய்யணும்? தனது குடும்பத்துக்காக, தனது பொருளாதாரத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்றெல்லாம் பலவிதமான ஓட்டங்களை ஓட்டத்தால ஒரு வலிமாக்கு கலந்து கொள்ள முடியவில்லை.
ஒரு சந்தோஷமான நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு மனிதன் தயாராக இல்லை. அவனிடம் கேட்கப்படும் பொழுது தெரிந்தானே, குடும்பத்தை அனுப்பி போட்டு இந்த பொஞ்சாதி புள்ளைகளை நான் அனுப்பிட்டு நான் கொஞ்சம் தெரியதா லீவு பிரச்சனை, அந்த பிரச்சனை, எனக்கு போக்குவரத்து பிரச்சனை என்று பலவிதமான டென்ஷனான பதில்களை சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த அளவுக்கு மனிதன் உள்ளத்தால் மனதால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். அதனாலேதான் இன்று நாங்கள் பார்க்கிறோம், எமது நாடுகளிலும் கூட அதிகமான சைக்காலஜி ரீதியாக அவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய, சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி சாதாரணமான வைத்தியசாலைகள் அதிகமாக காணப்படுகிறதோ, எமக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கு, எமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அதிகமான வைத்தியசாலைகள், ஹாஸ்பிட்டல்கள் இருப்பதை போன்று வெளிநாடுகளிலே, ஐரோப்பா போன்ற மேற்கத்திய நாடுகளிலே அதிகமான மனநோய் சம்பந்தமான வைத்தியசாலைகள் நிறைய காணப்படுகிறது. ஏனென்றால் எங்களை விட அந்த மேற்கத்திய நாடுகளிலே வாழக்கூடியவர்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் நிம்மதியில்லாத சூழலுக்கும் உள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிகாட்டல், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிம்மதியை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்தெந்த இடங்களிலே நிம்மதி கிடைக்கும் என்பதை பற்றி குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நாங்க வெள்ளக்காரன் அல்ல, நாங்க முஸ்லீம்கள், நாங்க பரங்கியர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லாஹ் ஈமானை சுமக்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். குர்ஆனை படிக்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். முஸ்லீம்களாக அல்லாஹ் நாங்க கேட்காமலே அல்லாஹ் எங்களை இங்கே பிறக்க செய்தான். எமது தாய் தந்தையர்கள் முஸ்லீம்கள். நாங்கள் பின்பற்றப்படக்கூடிய குர்ஆன், நாங்கள் பின்பற்றக்கூடிய எம் அருமை நாயகம், எமது தலைக்கும் மேலால், எமது உயிருக்கும் மேலால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், நிம்மதி உனக்கு வேண்டுமா, நீ தேட வேண்டிய இடங்கள் குர்ஆன்ல அல்லாஹ் 3 இடத்தை சொல்லித் தருகிறான். சைக்காலஜி செய்ய தேவையில்ல, நாங்க வேறையாக மனநோய் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல. சிலருக்கு மனநோய் எந்த அளவு கண்டா அடிக்கடி அந்த வைத்தியரை சந்திக்க வேண்டும், நிறைய அவர் பேச வேண்டும் என்று அவருக்கு பேச சந்தர்ப்பம் இல்லை. அந்த வைத்தியர், அந்த டாக்டர் என்ன செய்வார்ன்றா அவரை அழைச்சி அவருக்கு மிச்ச நேரம் பேச கொடுப்பார். இதுதான் மனநோய் ட்ரீட்மெண்ட் என்று சொல்றது. நீண்ட நேரம் அவருடைய எல்லா விடயங்களையும் பேசி 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 மிச்ச நேரத்துக்கு பேச்சு கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, நாங்க பேச தேவைப்பட்டா அல்லாஹ் அவனை தந்து வச்சிருக்கிறான், நீ என்னோட பேசு, என்னைய திக்ரு செய், என்ற திக்ர நீ கையாளு. அல்லாஹ் 3 இடங்கள்ல உனக்கு தேவையான நிம்மதியை நீ தேடிக்கோ என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு இடம் தான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீ என்ன செய்ய வேணும் தெரியுமா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யணும். உன் வாயில திக்ர், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் போன்ற பல திக்ருகள். இந்த திக்ருகளை நீ அதிகமாக செய்ய வேண்டும். தத்மஇன்னு பிஹல் குலூப். அந்த திக்ருகள் மூலமாக உன் உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும், உன் உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும். இது ஒரு வழி. உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா, அதை தேடக்கூடிய ஒரு வழி திக்ரின் மூலமாக அல்லாஹ் தருகிறான். இது ஒன்று. 2வது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. நீ நிம்மதியை தேட வேண்டிய 2வது இடம் உன்னுடைய மனைவி. நீ கைப்பிடித்திருக்கின்ற உன்னுடைய மனைவி இடத்திலே அல்லாஹு தஆலா நிம்மதியை வைத்திருக்கிறான்.
எவ்வளவுதான் கஷ்டத்தோட காலையிலிருந்து வியாபாரம் தொழில் பல பிரச்சனைகளோட சிக்கலோட வருகின்ற நேரத்திலே அந்த மனைவி எங்களை ஆறுதல் படுத்தி, எத்தனையோ பேருக்கிட்ட சிலர்கள் ஏச்செல்லாம் பட்டுட்டு வருவாங்க. அந்திக்கு வீட்டுக்கு வரும் பொழுது அவ்வளவு ஒரு சிரமத்தோட வரும் பொழுது எங்களோட இருக்கின்ற எங்கட ஹலாலான எங்கட பொஞ்சாதி எங்கட மனைவி எங்களை வரவழைத்து எங்களுக்கு ஆறுதல் வார்த்தை 2 கூறும் பொழுது நாங்கள் காலையிலிருந்து மாலையில் வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே தூளாகி போய்விடும். அப்படியான ஒரு மனைவி, அந்த மனைவிடத்திலே நீ நிம்மதியை தேட வேண்டும். இது குர்ஆன் காட்டித்தரக்கூடிய 2வது வழி. அன்பார்ந்தவர்களே, 3வதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், நீ நிம்மதியை தேட வேண்டிய 3வது இடம், ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. ஓண்ட வீடு, ஓண்ட மனமான ஓண்ட இல்லம், இந்த இல்லத்துல ஓண்ட வீட்டுல உனக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படியான சூழலாக அந்த வீட்டை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த சூழலிலே நீ உனது மனைவிய, உனது பிள்ளைகளை, உனது பெற்றோர்களை நீ வைத்து அந்த வீட்டை வீடாக நீ ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வீட்டிலே உனக்கு நிம்மதி கிடைக்கும். ஒருவர் காலையில வேலைக்கு போனா, ஒரு தொழிலுக்கு போனா, ஒரு வியாபாரத்துக்கு போனா, அவருடைய மாலையாகும் போது என்ன வந்துட வேணும், நான் எங்கடா வீட்டுக்கு போறது, கொஞ்ச நேரம் எனக்கு நிம்மதியாக இருக்கலாமே, எனக்கு வீட்டுக்கு போனா நிம்மதி இருக்கிறது, எனக்கு வீட்டுக்கு போனா என் பிள்ளைகளோட சந்தோஷம், என் மனைவியோட சந்தோஷம், என் குடும்பத்தோட சந்தோஷம் என்ற அந்த மகிழ்ச்சி அந்த மாலை நேரத்திலே அவன் வேலை முடிகின்ற கட்டத்திலே அவனுக்கு வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சிலர்களை பார்க்கிறோம், எவ்வளவோ கஷ்டத்தோட வீடுகள் அந்த சூழல்ல இல்லாம, நிம்மதி இல்லாத மனைவி, நாங்க ஏதோ கஷ்டத்தோட போறோம்டா அவள் வேற கஷ்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள் எங்களிடம் கொட்டுவதற்காகவே. எங்கே இருக்கிறது நிம்மதி? நாங்கள் எங்கே கொஞ்ச நேரம் ஆறுதலாக இருக்கலாமே என்று நாங்கள் வீட்டை நாடி சென்றால் அவர்கள் வேறு விதமான கஷ்டங்கள் எங்களுக்கு போட்டு சுமத்துகிறார்கள் என்றால் நான் தான் இதற்கு குற்றக்காரன். நான் இந்த சூழலை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, அதனை நான் சரியாக அமைத்துக் கொள்ளவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 3 விடயங்களிலேயும் அல்லாஹு தாலா நிம்மதியை வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பொய்யாக மாட்டாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வார்த்தைகளிலே எந்த விதமான பின்னடைவும் இருக்க மாட்டாது. நிச்சயமாக இவைகளிலே தான் நிம்மதி இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 விடயங்களிலும் அல்லாஹு தாலா முதன்மையாக முக்கியமாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயம்தான் திக்ர். இந்த திக்ரின் மூலமாக மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்கிறது, உள்ளத்துக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு ஹதீஸிலே, அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பா. நாங்க பேசுகின்ற பேச்சில அல்லாஹ்க்கு விருப்பமான பேச்சு நிறைய பேசுகிறோம். காலையிலிருந்து தூங்க செல்கின்ற வரைக்கும் பேசுகிறோம். நாங்கள் பேசுகின்ற பேச்சில அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேச்சு, அல்லாஹ்வுக்கு இரக்கமான பேச்சு என்ன தெரியுமா? 4 வார்த்தைகள் இருக்கிறது. சொன்னார்கள், அந்த வார்த்தைகளிலே ஒன்று சுப்ஹானல்லாஹ், இது ஒரு வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ், இது 2வது வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ், இது 3வது வார்த்தை. அல்லாஹு அக்பர், இது 4வது வார்த்தை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுர்ருக பிஐஹின் பதத. இந்த 4 தஸ்பீஹாத்துகள்ல, இந்த 4 திக்ருகள்ல நீ எதை கொண்டு ஆரம்பித்தாலும் பரவாயில்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது என்ற இந்த ஹதீஸை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எமது வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், யா லத்தீஃப் போன்ற வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் போன்ற வார்த்தைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று முஸ்லிம்களாகிய எங்களுடைய திக்ருக்கும் முனாஃபிகீன்கள் செய்யக்கூடிய திக்ருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முனாஃபிகீன்களுடைய திக்ர் வேறுபட்டது, முஸ்லிம்களாகிய நாங்கள் செய்யக்கூடிய திக்ர் வேறுபட்டது.
முஸ்லிம்களாகிய நாங்கள் செய்கின்ற திக்ரை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, முஸ்லிம்கள் திக்ர் செய்வார்கள் எப்படி தெரியுமா? திக்ரன் கசீரா, திக்ரன் கசீரா வذாகிரீன் அல்லாஹ கசீரா. அதிகமாக திக்ர் செய்வார்கள். வாய் நுனியில திக்ர் இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைரா, உன்னுடைய வாய், உன்னுடைய நாவு எப்போதுமே திக்ரை கொண்டே ஈரமாகிக் கொண்டே இருக்கட்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகமாக திக்ருடைய நாவுகளாக, திக்ருடைய வாயில்களாக எமது வாய்களும் நாவுகளும் இருக்க வேண்டும். இதனைத்தான் முஸ்லிம்களுடைய திக்ர் என்பார்கள். முனாஃபிகீன்கள் செய்யக்கூடிய திக்ர் எப்படி தெரியுமா? முனாஃபிகீன்கள திக்ரை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, கானூ லா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் திக்ர் செய்வார்கள் எப்படி தெரியுமா? இல்லா கலீலா, கொஞ்சமாகத்தான் திக்ர் செய்வார்கள். அவரோட வாயில நிறைய அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்க மாட்டாது. ஏதோ மற்றவங்கள் பார்ப்பதற்காக வேண்டியும், தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்காக வேண்டியும் முனாஃபிக் அல்லவா? அதனால் அவனுடைய சிந்தனைகள் வேறுபட்டதாக இருக்கும், அவனுடைய இஹ்லாஸ் மாறுபட்டதாக இருக்கும். அவன் கொஞ்சமாகத்தான் திக்ர் செய்வான் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு புல்ல பிறந்தத்துல இருந்து அவன் வளர்ந்து அவன் ஆளாகி அவன் வயோதிபத்தை அடைகின்ற வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய உடம்புக்கு என்ன தேவை? ஊட்டச்சத்துக்கள் தேவை, ஊட்டச்சத்துக்கள் தேவை, மருந்துகள் தேவை, இன்ஜெக்ஷன் போடணும், விட்டமின் ஏற்றணும், இப்படி பலவிதமானவைகளை உடம்ப பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, உடம்ப டெவலப் பண்றதுக்காக வேண்டி பல முயற்சிகளை எல்லாம் உடம்புக்காக வேண்டி செய்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கல்புடைய முன்னேற்றத்துக்காக, கல்புடைய ஊட்டச்சத்தாக, கல்புடைய விட்டமினாக, இதுதானே மெயின். ஒரு மனுஷன் உள்ளம் சரியாக இருப்பதுதானே ஆக முக்கியம். நாங்க இதே பார்க்கிறோம், ஒரு மனுஷன் முகத்தை பார்க்கிறோம். முகத்தை பார்த்தா என்ன, முகம் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறீங்க, சிரித்த முகத்தோடு இருக்கிறீங்க என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்கிறோம், வாடின மாதிரி கவலையோடு இருக்கிறார், அது முகத்துல காட்டிடும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்துல கவலை இருக்கிறது. உள்ளத்திலே உள்ள கவலையை முகம் காட்டுகிறது. உள்ளத்திலே இருக்கின்ற சந்தோஷத்தை, நிம்மதியை முகம் காட்டுகிறது என்றால், நாங்கள் சிகிச்சை செய்ய வேண்டியது முகத்துக்கல்ல, நாங்கள் விட்டமின் கொடுக்க வேண்டியது முகத்துக்கல்ல, நாங்கள் செய்ய வேண்டியது எமது உள்ளத்துக்கு தேவையான அந்த விட்டமின், அந்த ஊட்டச்சத்து கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர். இந்த திக்ரை கொடுத்து உள்ளத்துக்கு சந்தோஷத்தை நாங்கள் கொடுக்கும் பொழுது, மன நிம்மதியை கொடுக்கும் பொழுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா? எமது உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு இருக்கிறார் என்றால் அவர் அதிகமாக திக்ரோடு ஈடுபட்டவராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அவருடைய காலத்தை அவர் கழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, நாங்கள் திக்ர் செய்யும் பொழுது, நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் என்ன செய்கிறான் அதனையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வஸ்குரூனி அஸ்குருக்கும், வஸ்குரூனி, நீங்க என்னைய திக்ர் செய்யுங்க, ஏண்ட திக்ர செய்யுங்க, அதிகமாக திக்ரில ஈடுபடுங்க. நீங்க திக்ரில இருந்தீங்கன்னா அஸ்குருக்கும், உங்களை நான் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன், உங்களை நான் திக்ர் செய்து கொண்டிருக்கிறேன். உங்க தேவை எனக்கு முன்னால, உங்க கஷ்டம் எனக்கு முன்னால, உனக்கு வந்திருக்கிற சோதனை எனக்கு முன்னால, உடனுக்குடன் அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன். நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? என்னை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். படைக்கப்பட்டது அதுக்குத்தானே, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ வேண்டும்.
எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை. நாங்கள் எமது தரீகாக்களுடைய மஷாயிகுமார்களை பார்க்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டியவர்கள், எங்களுக்கு நேர்வழி காட்டியவர்கள், இன்றும் அவர்கள் காட்டின கோட்பாட்டிலே வாழுகின்றவர்கள். அந்த மேதைகள், அந்த நல்லவர்கள், அந்த உத்தவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சதாவும் சற்று ஒரு நொடி பொழுதேனும் அல்லாஹ்வை மறக்காமல் இருப்பார்கள். அந்த நல்லடியார்கள் அல்லாஹ்வை மறக்கின்ற ஒரு நொடி பொழுதை கூட பாவமாக நினைத்துக் கொள்வார்கள் அந்த சாலிஹீன்கள். அப்பேற்பட்ட அந்த ஷைகுமார்களுடைய முரீதுகளாக அவருடைய வழிகாட்டலிலே வாழக்கூடிய நாங்கள் திக்ர கண்டா இன்றைக்கு ஓட்டம், திக்ர கண்டா ஓட்டம். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகைக்கு பின்னால நாங்க பார்க்கிறோம், எல்லா நேரங்களிலும் திக்ரோடு இருக்க வேணும். குறிப்பாக தொழுகைக்கு பின்னால நாங்க திக்ரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அத கட்டாயமான திக்ர்களாக காட்டி தந்திருக்கிறார்கள். இன்று மனிதன் நிம்மதிய திக்ரில வச்சுக்கொண்டு, திக்ரிலையும் தஸ்பீஹாத்திலையும் தான் நிம்மதி இருக்கிறது. அந்த நிம்மதியை வச்சுக்கொண்டு அவன் வெளியில தேடி போறான். திக்ர அல்லாஹ் வச்சிருக்கிறான் தஸ்பீஹாத்துல, திக்ரில. ஆனா வெளியில தேடுகிறான். சிலருக்கு பயம், சலாம் கொடுத்ததோட ஒரே ஓட்டம். தொழுகையில சலாம் கொடுத்த கையோடு வெளியே பாஞ்சிருவாங்க. ஏன் வெளியே பாயிறாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நான் திக்ரி செய்வோமே என்ன பயம் அவருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருந்துட்டா அங்க இமாம் என்ன செய்வாரு? சுபஹானல்லாஹ் என்றுவாரு. இப்ப எனக்கு எலும்பேலாவே நான் சுபஹானல்லாஹ் சொல்ல வேண்டி வரும் 33 தடவை. அல்ஹம்துலில்லாஹ் என்று இமாம் சொல்லுவார். அப்ப நாங்க அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்ல வேண்டி வரும் என்ற பயத்துல சலாம் கொடுத்த கையோடு ஒரே பாய்ச்சல். அன்பார்ந்தவர்களே, ஏன் திக்ரில் ஆசை இல்லையா? அல்லாஹ்வை ஞாபகிப்பதில் ஆசை இல்லையா? இருந்த ஆசைய ஏன் நாங்க வேற இடங்கள்ல தேடி கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, ஆக 99 தடவை, 100வது தடவையாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100ஆக பூர்த்தியாக்குறார் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அல்லாஹ் கோடான கோடி நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஏன் நாங்கள் உதாசீனம் செய்கிறோம்? ஏன் நாங்கள் உதறி தள்ளுகிறோம்? நன்மை பக்கம் ஆசை இல்லையா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மரத்தை நடுகிறான். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களோட சொர்க்கங்கள் எல்லாம் வெறுமனே பால் நிலமாக இருக்கிறது. பால் நிலமாக இருக்கிறதா? மரமட்டைகளே இல்லையா? இல்ல, வெறும் பாலாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அங்கே ஒரு மரத்தை நட வேண்டுமா? இங்கு நீ சுப்ஹானல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லு, அங்கே ஒரு மரம் நடப்படும். நீ சொல்லுகின்ற சுப்ஹானல்லாஹ்வுக்கு ஒரு மரம் நடப்படும். பசுமையான சுவர்க்கத்தை நீ அடைந்து கொள்வாய். எதன் மூலமாக? திக்ரின் மூலமாக. நீங்கள் சொல்லுகின்ற சுப்ஹானல்லாஹ் மூலமாக, அல்ஹம்துலில்லாஹ் மூலமாக, அல்லாஹு அக்பர் மூலமாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சொர்க்கத்துக்கு போறவங்களுக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் கபூல் செய்யணும். அல்லாஹ் மேலான சொர்க்கத்தை எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் கடமையாக்கி தந்து விடுவானாக. அன்பார்ந்தவர்களே, சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்துல உள்ளவங்களுக்கு கவலையே இருக்க மாட்டாது. ஒரு கவலையும் இல்லை, ஒரு டென்ஷனும் இல்லை, ஒரு யோசனையும் இல்லை. ஆனா ஒரே ஒரு கவலை மட்டும் சொர்க்கவாசிகளுக்கு இருக்கும். ஒரே ஒரு கவலை மட்டும்தான் சொர்க்கவாசிகளுக்கு, வேறொரு கவலையுமே இருக்க மாட்டாது. என்ன சொர்க்கத்துக்கு போனாலும் கவலையா? ஒரே ஒரு கவலை மட்டும் இருக்கிறது. என்ன கவலை என்றா, சொர்க்கத்துல இருப்பவர் அவருக்கு மேலால உள்ளவரை பார்ப்பார். சொர்க்கத்துல இருக்கின்றவர், நாங்க எல்லாம் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தெல்லாம் நசீபாக்கணும். சொர்க்கம் போனா எங்களுக்கு விளங்கும். சொர்க்கத்துல இருக்கிறவர் அவருக்கு மேல் அந்தஸ்துல உள்ள ஒரு சொர்க்கவாதியா பார்ப்பார். அவர் எங்களை விட மேலான இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார். அவர் எங்களை விட மேலான சந்தோஷத்தோட
பாக்கியங்களோட இருப்பார். அவரை பார்த்து இவர் கவலைப்படுவார். அல்லாஹ் எனக்கு அந்த சொர்க்கத்துக்கு போயலா போய்த்தே என்று இவர் கவலைப்படுவார். காரணம் என்ன தெரியுமா? இவர் நினைப்பாராம் அந்த டைம்ல, ஒரு சுபஹானல்லாஹ் குறைஞ்சிட்டு உலகத்துல இன்னும் ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்லி இருந்தால் அந்த சொர்க்கத்தை அடைந்திருக்கலாமே. அநியாயம், கை சேதம். ஒரு சுபஹானல்லாஹ் நான் செல்ல எனக்கு டைம் இல்லா போய்த்ததால அந்த மேலான சொர்க்கம் கிடைக்காம நான் அந்த படித்தரம் குறைந்த சொர்க்கத்துக்கு நான் நாளாகிட்டேனே என்றொரு கவலை அந்த மனிதனுக்கு இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே நாங்க என்ன செய்யணும்? அதிகமாக நாங்க இந்த தஸ்பீஹாத்துகள்ல, திக்ருகள்ல குறிப்பாக ஓடவானம். நீங்க வீட்டுக்கு போனன்னு சொல்லி என்ன செய்ய போறீங்க? ஒரு எக்ஸாம் எழுதக்கூடிய புள்ள நேரத்தை கணிப்புல வச்சு அவர் அவசரமாக போறார். அது தேவை, அது கட்டாயம், அது விஷயம். அது இல்லாம ஒரு கம்பெனிக்கு வேலை போறவர் தொழிலுக்காக வேண்டி நிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமாக இருக்கிறது, அவர் கொஞ்சம் அவசரமாக போகிறார், அது வேறு விடயம். அது இல்லாம சும்மா வெட்டியாக போய்த்து வீட்டுல இருக்கிறவரும் என்ன செய்வாருண்டா, அவரும் பள்ளியில சலாம் கொடுத்த கையோட எழும்பி செல்கிறார். அவருக்கு துவாவும் இல்ல, திக்ரும் இல்ல, ஒன்றும் இல்லை. ஆனா அந்த போகக்கூடிய மனிதரை நான் எங்கட நடைமுறையை செல்லுகிறேன். ஒருத்தர் சலாம் கொடுத்த கையோட எழும்பி ஓடுகிறார். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் ஒன்றுமே கிடையாது. ஆனா அந்த ஓடக்கூடிய மனிதரை இடையில ரோட்ல வச்சு ஒருத்தர் சந்திச்சு பேசினா அறவருக்கு பேசி கொண்டிருப்பார். இப்பதானே போனீங்க, அதிசயா தானே போனீங்க, சலாம் கொடுத்த கையோட தானே போனீங்க. பார்த்தா மத்தவங்க எல்லாம் தஸ்பீஹாத்தையும் செஞ்சுட்டு துவாவை மோதி போட்டு வெளியே வந்து பார்க்கிறார். சலாம் கொடுத்ததோட போனவர் இன்னமே ரோட்லிக்கிறாரு. ஏன்? அவசரமா தானே போனீங்க என்றால், அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கே நாங்க நஷ்டத்தை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம் என்றிருந்தா எங்களுக்கு எங்க நன்மையை நாங்க கூட்டல்ல, திக்ரின் மூலமாக எங்கட உள்ளத்தை நாங்க நிம்மதியாக நாங்க ஆக்கி கொள்ளல. இது எங்கட தவறாக இருக்கிறது. எனவே பள்ளிவாசல், நீங்க பள்ளிவாசலுக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹு தாலா அவன் மாளிகையில இருக்கின்ற சவாபா அல்லாஹ் தருகிறான். அதே மாளிகையில இருந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்க. வெளியில சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கும் பள்ளிவாசலுக்குள்ள சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹு தாலா பள்ளிவாசல்கள் செய்கின்ற அமலுக்கு பல இரட்டிப்பான சவாபுகளை அல்லாஹ் தருகிறான். ஏன்னா இது அவன் மாளிகை, இது அவன் வீடு, இது அல்லாஹ்வுடைய வீடு. இங்க செய்கின்ற சுப்ஹானல்லாஹ், இங்க சொல்லுகின்ற அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு அல்லாஹ் தஆலா மென்மேலான சவாபை அல்லாஹ் தருகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரோட தஸ்பீஹாத்துகளோட நாங்க இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்க எப்போதுமே ஒரு திக்ர, ஒரு தஸ்பீஹ நாங்க பற்றி பிடிச்சு கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு கட்டத்துல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பக்தாத் நாட்டுக்கு போறான். பக்தாதுக்கு போன நேரத்துல, அப்ப இந்த காலத்துல யாராவது பெரியார் ஒரு இமாம் வெளிநாட்டுக்கு போறதாக இருந்தா, அங்கிருந்த ஒருத்தர் இங்க வாரதாக இருந்தால் எங்களுக்கு நியூஸ் வந்துடும், என்னோட போன்ல மெசேஜ் வரும், வாட்ஸ்அப் வந்துடும், பேஸ்புக்ல வந்துடும், டிவியில வரும், எல்லாம் வரும். ஆனா அந்த காலத்துல எந்த விதமான ஒரு தொலை தொடர்பும் கிடையாது. இங்குள்ள ஒருவர், அதாவது அவர்கள் அங்கே பக்தாதுக்கு போன நேரத்துல பக்தாதுக்கு போகிறார்கள். அங்கே சென்று போனால் ஒரு இஷாவுடைய நேரம் ஆகிறது. இஷா தொழுகையினுடைய நேரம் யாருக்கும் தெரியாது. இவர்கள் அதாவது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. அதனால பள்ளியில தொழுததுக்கு பின்னால பள்ளியில தங்க பாக்குறாங்க. பள்ளியிலிருந்து வெளியே போட்டாங்க. இங்க தங்க இயலாது, இது பள்ளி, ஏன்னா அவங்கள யாருக்கும் தெரியாது. வெளியே போட்டாங்க. வெளியே வந்து பள்ளியினுடைய ஒரு ஓரமாக தூங்கிக் கொள்ளலாமே என்று தூங்க பார்த்தால், இந்த பள்ளி ஓரமெல்லாம் தூங்க முடியாது, இங்கிருந்து போங்க என்று அவங்கள விரட்டி விட்டாங்க. இவங்க வெளியே வந்து பார்த்தா பக்தாதுல மழை ஓவராக பெய்து கொண்டிருக்கிறது. மழைக்கு நனைந்தவர்களாக ஒரு மரத்தடியில நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? என்னைய யாருக்கும் தெரியாது, என்னைய யாருக்கும் தெரியாது. ஆனா பெரிய மாமேதை. அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்துல அந்த பள்ளிக்கு எதிராக கொஞ்சம் தூரத்துல ஒரு கடை, ஒரு ரொட்டி கடை.
அந்த ரொட்டி கடையில ஒரு மனிதர் ரொட்டி போட்டு கொண்டிருக்கிறார், ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறார். பார்த்தா ஒரு மனிதர் தூரத்துல ஒரு மரத்தடியில மலைக்கு நனைஞ்சு கொண்டு இருக்கிறார். பாவம், பார்க்கறது பாவமாக இருக்கிறது. ஓடோடி சென்று இங்க வாங்க என்று அழைத்து கொண்டு வந்து இந்த ஓரமாக, இந்த கடை ஓரமாக இருங்க, இங்க பள்ளியில் அப்படித்தான், யாருக்கும் தங்க இடம் கொடுக்க மாட்டாங்க, நீங்க இப்படி ஓரமாக இருந்து கொள்ளுங்க என்று அமர வைக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள், இந்த இமாம் அவர்கள் பார்க்கிறார்கள், அங்கே அந்த ரொட்டி போடக்கூடியவர் ஏதோ வாயிலே முணுமுணுத்தவர்களாக, வாயிலே ஏதோ வார்த்தையை சொன்னவர்களாக ரொட்டியை தட்டி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் காதை கொடுத்து கேட்கிறார்கள். பார்த்தா அந்த ரொட்டி போடக்கூடியவர் அவருடைய வாயால ஒரு தஸ்பீக செய்கிறார். என்ன தஸ்பீ தெரியுமா? எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தஸ்பீ, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். ரெண்டு வார்த்தை. இந்த வார்த்தையை தட்டி இவர் சொல்லி சொல்லி ரொட்டியை போட்டு கொண்டிருக்கிறார். கேட்கிறார்கள், என்ன சொல்றீங்க? இல்ல, என் பழக்கம் அப்படி, நான் எப்ப ரொட்டி போட போனாலும் என் வாய்க்கு தானாக வந்துடும், நான் அப்படிக்கு பழகிட்டேன், அப்படி பழகிட்டேன். ரொட்டி போட ஆரம்பிக்கிற நேரம் எல்லாம் அந்த தஸ்பீ என் வாயால வந்துடும், அப்படி பழக்கப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த இமாம் அவர்கள் கேட்டார்கள் அந்த ரொட்டி போடக்கூடியவரை பார்த்து, நீ இதை எவ்வளவு காலமா செய்கிறாய்? நான் நீண்ட வருஷ காலமாக இதனை வளமையாக்கி கொண்டிருக்கிறேன் என்றார்கள். சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் போன்ற துவாக்கள் கபூலாக்கப்படக்கூடிய மனிதன் அல்லவா நீ? இந்த தஸ்பீக வளமையாக்கி கொண்டு வந்தா துவாக்கள் கபூலாக்கப்படும், நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைத்திருக்குமே. சொன்னார்கள் அந்த மனிதர், அந்த ரொட்டி போடக்கூடியவர் சொன்னார், ஆமாம், நான் கேட்கின்றதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது, நான் அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருகிறான். இந்த தஸ்பீஹுடைய பரக்கத்தால, இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற பரக்கத்தால் அல்லாஹ் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் தருகிறான். ஆனா ஒன்றை மட்டும் நான் கேட்டும் அல்லாஹ் தராமல் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்படியா, எதனை நீங்கள் கேட்டீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, இல்ல, மதீனத்துல ஒரு இமாம் ஒருவர் இருக்கிறாராம், மாலிக் என்பதாக, அதாவது வந்திருப்பவர்களும், நான் பேரை தவறுதலா சொல்லிவிட்டேன், மாலிக் இமாம் அவர்கள் தான் அங்கே வந்திருக்கிறார்கள். அதாவது அவர்களை நான் இந்த மௌத்துக்கு முன்னால காணோனும் சொல்லி நான் துவா கேட்டு கொண்டிருக்கிறேன். அந்த துவா மட்டும் இன்னும் கபூலாக்கப்படல போல, அல்லாஹ் அதை கபூலாக்கி தருவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இமாம் அவர்கள் பக்கத்தில் இருந்து அழுகிறார்கள். கேட்டார்கள் அந்த ரொட்டி போடக்கூடியவர், ஏன் அழுகிறீர்கள்? இல்லை, நீ ஆசைப்படக்கூடிய, நீ எதனை துவா கேட்டாயோ அந்த துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கி விட்டான். நானாக வரவில்லை, அல்லாஹ் என்னை இழுத்து கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறான், போன்ற துவாவை அல்லாஹ் கபூலாக்கிட்டான் என்பதாக சொல்கிறார்கள் அந்த இமாம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு பவர்ஃபுல் நாங்கள் செய்கின்ற தஸ்பீஹாத்துகளுக்கு, நாங்கள் செய்கின்ற திக்ருகளுக்கு. எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த திக்ரையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற தஸ்பீகை நீங்கள் உங்களுடைய வாய் நிறைய சொல்லிக் கொண்டிருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது ஹலாலான ஹாஜத்துகளை எல்லாம் நிறைவேற்றி, எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளை நிறைவேற்றி எங்களுக்கு ஆஃபியத்தான வாழ்வை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எமது வாய்களை எப்போதுமே திக்ரை கொண்டு நலைந்த வாய்களாக எமது வாய்களை ஆக்கி வைப்பாயாக. அதே திக்ருகளோடு எமது இறுதி முடிவையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.